هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீங்கள், தபு தாபீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை எவர்கள் எல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக மரணிக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்விலே இலக்கை நோக்கிய மனிதா என்ற ஒரு தலைப்பிலே உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் நிறையவே பயான் நிகழ்ச்சிகளை கேட்கின்றோம். முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய தெளிவான செய்திகளை, நல்ல ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டுமே நாங்கள் தரமான செய்திகளாக நாங்கள் உள்வாங்குகின்றோம். வாரம் ஒரு மிம்பர் மேடையை சந்திக்கின்ற நாம் வருடத்துக்கு 52 மிம்பர் மேடைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். இவ்வாறான உரைகள் இல்லாமல் மாதாந்த தர்பியாக்கள், நிஷாவுக்கு பின்னர் அல்லது சுபகுக்கு பின்னர் வாசிக்கப்படுகின்ற தலீம்கள், இப்படியானவைகள் இல்லாமல் நாங்கள் வருடத்தில் 52 மிம்பர் மேடைகளை, மாதம் 4 ஜும்மாக்களை, வாரம் ஒரு ஜும்மாவை நாங்கள் கேட்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் எங்களை பொறுத்த மட்டுக்கும் கவலையான நிகழ்வு, வெறுமனே உள்வாங்குகின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றோமே தவிர மாறுகின்ற அந்த உணர்வு எங்களிலே குறைந்து வருகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இலக்கை நோக்கிய மனிதா என்று ஒரு உரை ஏன் நிகழ்த்தப்பட வேண்டும்? ஏன் நாம் எல்லோரும் இலக்கில்லாமல் பயணிப்பவர்களா, இலட்சியம் இல்லாமல் பயணிக்கின்றவர்களா? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இலக்கு இல்லாமல் இலட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு இலக்கு இருக்கின்றது, ஒரு இலட்சியம் இருக்கின்றது. அந்த இலக்கும் இலட்சியமும் தான் இந்த நேரத்தில் மெச் நடைபெறுகின்ற நேரத்தில், மெச்சை கண்டுகளிக்க வேண்டும் என்ற நேரத்தில், அல்லது வீட்டிலே இருந்து டிவியோடு பாட்டோடு படத்தோடு எல்லாம் இருக்க முடியுமான நேரத்தில் அனைத்தையும் உதறி தள்ளி இந்த இடத்தை நாங்கள் மதித்து வந்திருக்கின்றோம் என்றால் ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி வீறு நடை போட வேண்டும் என்ற அந்த உணர்வு, எனக்கு மௌத்து வரும், அதுதான் என்னுடைய இலட்சியம், இலக்கு என்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது. சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்த மட்டுக்கும் இலக்கின் பால் பயணிப்பவர்கள், தூய்மையான இலக்கை தூய வடிவில் விளங்கி பயணிக்கின்ற மனிதர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய இலட்சியமும் இலக்கும் என்ன தெரியுமா? தன்னுடைய
சிறிய கடையை பெரிய கடையாக மாற்ற வேண்டும். என்னுடைய 2-3 குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களை நல்ல முறையில் கல்வி ஊற்றி உலகத்துக்கு மிகப்பெரிய டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, லோயர்களாக அவர்களை கொண்டு வர வேண்டும். சகோதரர்களே, இது தரமான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற வரவேற்கப்படுகின்ற இலக்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, எம்முடைய இலக்கெல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், நாம் நோக்கி செல்லுகின்ற இலட்சியம் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், வெறுமனே இந்த உலக வாழ்வை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, இந்த உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றானே, வத்தபுனூன புயூத்தன் லஅல்லக்கும் தஹ்லுத், அதாவது நீங்கள் வீடுகளை அமைக்கின்றீர்கள் நிரந்தரமாக வாழ இருப்பவர்களைப் போல. கோட்டை கொத்தளங்களை, அடுக்குமாடி பில்டிங்களை நீங்கள் கட்டுகின்றீர்கள், நீங்கள் நிலையாக நீடூழி அழிவே இல்லாமல் வாழ இருப்பவர்களைப் போல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வீடு கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. வீடு வாசல், தோட்டந்துறவு, பங்களாக்கள், சொத்து செல்வங்கள் வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை சகோதரர்களே. ஆனால் ஒரு மனிதனுடைய இலக்கு அது மட்டுமாக இருக்கக்கூடாது. எனக்கு தான் உங்களுக்கு தான் எது வரைக்கும் பெருமதி தெரியுமா? இந்த உடம்பிலே ரூஹ் என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் பெருமதி. எதுவரை? இந்த உடம்பிலே உயிர் என்ற ஒன்று, ரூஹ் என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் பெருமதி. எப்பொழுது அந்த உயிர் பிரிந்து விடுகின்றதோ, காற்று நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு பலூன் போலையே நீங்கள் எடுங்கள். அது சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், பல்வேறு டிசைன்களிலே, கலர்களிலே இருக்கின்றது. இந்த காற்று ஊதப்பட்ட, காற்று நிரப்பப்பட்ட பலூன் போலைக்கு எதுவரைக்கும் பெருமதி தெரியுமா? அது ஒரு சிறு வயது பிள்ளைக்கும் தெரியும், ஒரு சாதாரண ஒரு பாலகனுக்கும் தெரியும். எதுவரைக்கும் பெருமதி? அது வெடிக்காமல் இருக்கின்ற வரைக்கும் பெருமதி. எப்ப அந்த பலூன் போலை வெடிக்க ஆரம்பிக்கின்றதோ, வெடித்து விடுகின்றதோ, உங்களுக்கு விருப்பமான மஞ்சள் நிற பலூன் போலை வெடித்து விட்டது, உங்களுக்கு விருப்பமான சிவப்பு நிற பலூன் போலை வெடித்து விட்டது, என்ன செய்வீர்களா இருக்கும்? முடிந்து விட்டது, யோசிக்க மாட்டோம் சகோதரர்களே. அதை யாரேனும் கொண்டு போய் கிளாஸ் பட்டியிலே வைத்து அதை அழகு பார்த்து, அதை தினமும் தூச்சி தட்டி துடைத்து அதை எடுத்து அழகு பார்க்க மாட்டோம். ஆனால் அது கொஞ்ச நேரம் கவர்ச்சியாக இருந்தது. எப்பொழுது ஒரு கோர்வையிலே கோர்க்கப்பட்டு மஞ்சளாக, சிவப்பாக, கருப்பாக, பச்சையாக இருந்த நேரம் மதிப்பு இருந்தது. வெடித்த நேரம் கணக்கெடுக்கவில்லை, விட்டு விட்டோம். சகோதரர்களே, பேசுகின்ற நானும் தான், கேட்கின்ற நீங்களும் தான். நான் வெடித்தாலும் நீங்கள் வெடித்தாலும், நான் மரணித்தாலும் நீங்கள் மரணித்தாலும் எம்முடைய பெருமதி அவ்வளவு தான். அடுத்த கணம் இப்பொழுது நேரம் 7 மணி. உரை கேட்கின்ற நீங்கள் மரணித்ததாக நினையுங்களேன், பேசுகின்ற நான் மரணித்ததாக வைத்துக் கொள்ளுங்களேன். நாளை 7 மணிக்கு அல்லாமி சத்தியமா முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த மண்ணில் இருக்க முடியாது, காலியிலே அல்ல, உலகத்திலே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டும் என்ற நிலைமையில் பொடிகள் வைத்தியசாலைக்கு போனாலே தவிர உண்மையான ஒரு மூமியினுடைய உடம்பு 24 மணித்தியாலும் இருக்காது. ஏன் தெரியுமா? மரணித்தால் அவசரமாக எடுத்து விடுவார்கள். எமக்காக அழுவதற்கு சிலர், கண்ணீர் சிந்துவதற்கு சிலர், மார்களிலே தட்டிக்கொள்வதற்கு சிலர், ஒப்பார் வைப்பதற்கு சிலர், சகோதரர்களே புகழ் பேசுவதற்கு சிலர், இகழ்வதற்கு சிலர், பல்தரப்பட்டவர்கள் இருப்பார்கள். சகோதரர்களே, மரணித்து விட்டால் அடுத்த கணம் அன்பான மனைவி கூட எங்களை உதறி தள்ளி விடுவார். ஆகவே ஒரு விசுவாசி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், ஒரு உண்மையான இலட்சியத்துக்காக பயணிக்க வேண்டும். இலட்சியம் என்ன? இலக்கு என்ன? சிறிய கடையை பெரிதாக்குவது இலக்காக இருக்கலாம். சொந்த வாகனம், சொந்த வீடு, சொந்த காணி இல்லாமல் இருக்கின்ற ஒருவர் நாம் வெளிநாட்டுக்கு போய் உழைத்து சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், மாறு கொடுத்து முடிக்க வேண்டும், இலக்குத்தான். இந்த இலட்சியம் இருக்க வேண்டும். இது ஹலாலான இலட்சியம், இஸ்லாம் வரவேற்கின்ற இலட்சியம், இஸ்லாம் குர்ஆன் சுன்னah போற்றுகின்ற இலட்சியம். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்லுகின்றார்கள். எந்த ஒரு மனிதன் இந்த மண்ணிலே உயர்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவனிடத்திலே ஹிம்மத்துன் துரக்கீஹி வ இல்மு யுபஸ்ஸிருஹு வ யஹ்தீஹி, அவனிடத்திலே உயர்ந்து செல்லுகின்ற இலட்சியம் இருக்க வேண்டுமா? எப்படி இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்? குர்ஆன் சுன்னah சொல்லுகின்ற ஒரு ஆழமான கருத்தை அழகாக சொல்லுகின்றார். உயர்ந்து செல்லுகின்ற இலட்சியம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழக்கூடாதாம். அந்த இலட்சியம், இலக்கு எப்படி இருக்க வேண்டுமா? தெளிவான முறையில் வழிகாட்ட வேண்டிய அறிவோடு ஒட்டிய இலக்காக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் என்ன? சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில்
நான் பயணிக்கின்ற இலக்கு அது மார்க்க அறிவோடு உரசி பார்த்து தெளிவு பெற்ற இலக்காக இருக்க வேண்டும். என் மகனை நான் வைத்தியனாக ஆக்கப் போகிறேன், ஸ்காலர்ஷிப்பில் சித்தியடைய செய்ய போகிறேன், ஓலவல் பரீட்சையில் 9A எடுக்க வைக்க போகிறேன், ஏலவல் பரீட்சை சித்தி அடைந்து விட்டான் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப போகிறேன், மெடிசின் இ ஃபேக்கல்டி லோ ஃபேக்கல்டி அனுப்ப போகிறேன். இலக்கு இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? என் பிள்ளை வைத்தியனாக வருவான், இன்ஜினியராக வருவான், லோயராக வருவான், ஆசிரியனாக வருவான். எப்படி வந்தாலும் மார்க்கத்தை நோக்கமாக கொண்டு செல்லுகின்ற இலக்கை சுமந்தவனாக வருவான். அந்த இலட்சியம் ஒரு மனிதனை சிறந்த முறையில் வழிநடாத்தும். அந்த இலக்கு ஒரு மனிதனை அழகான பாதையில் இட்டு செல்லும். இமாமார்களுடைய அந்த சிந்தனை எவ்வளவு ஒரு அழகான சிந்தனை தெரியுமா? உயர்ந்து செல்லுகின்ற இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை வழிநடாத்துகின்ற அறிவு முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னah சொன்ன அறிவாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எம்மனதில் ஆழமாக பதியப்பட வேண்டியது. சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாம் வஹதைனாஹுன் நஜ்தைன், 2 பாதையை நாம் காட்டி கொடுத்திருக்கிறோம். 2 ரோட் இருக்குது. ஒரு பாதை நல்ல பாதை, அடுத்த பாதை மோசமான பாதை. எப்பொழுது நாம் நல்ல பாதையை தெரிவு செய்கின்றோமோ தூய்மையான ஒரு இலக்குக்காக நம்மால் வாழ முடியும். நல்ல சூழல், நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள், இதெல்லாம் ஒரு மனிதனை நல்ல இலக்கின்பால் இட்டு செல்லக்கூடியது. ஒரு வீடு அடுக்குமாடியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிரமாண்டமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பஞ்சவர்ண மெத்தைகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தோடு உள்ள இல்லமாக இருந்து, பண்பான மனைவியாக அன்பான மனைவியாக இருந்து, சிறந்த இலக்கை நோக்கி செலுத்தப்பட வேண்டிய குழந்தைகளையும் பெற்று ஒழுங்காக வழிநடத்துவோம் என்றால் அதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற இலட்சியமாகும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிராகரிப்பாளர்களுடைய இலக்கை பற்றி பேசுகின்றார். இங்கே வந்திருக்கின்ற நான் நீங்களும் தூய்மையான ஏகத்துவ கலிமாவை மொழிந்து ஏகத்துவத்திலே நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். வல்லதீன கஃபரு யதமத்தஊன் வயஅகுலூன் கமா தஅகுலுல் அன்ஆம் வன்னார் மஸ்வல் லஹும். இது அவர்களுக்கு சரி. ஒரு கொள்கைவாதிக்கு இந்த இலக்கு சரிப்பட்டு வராது. இறை நிராகரிப்பாளர்கள் இன்பம் அனுபவிக்கின்றார்கள், உண்ணுகின்றார்கள், சொகுசாக வாழுகின்றார்கள். ஏன்? அவர்களுடைய வாழ்க்கை கமா தஅகுலுல் அன்ஆம், ஆடு மாடு கோழிகளை போல. ஆடும் மாடும் கோழியும் ஒட்டகமும் உண்ணுவது போல அவர்கள் உண்ணுகின்றார்கள், இன்பம் அனுபவிக்கின்றார்கள். முடிவு என்ன தெரியுமா? வன்னாரு மஸ்வல்லஹும், அவர்கள் போகின்ற இடம் நரகமாகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தெளிவாக விளங்க வேண்டும். என்ன? வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர். நிராகரிப்பாளர்களின் உலக வாழ்வை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன், காலத்தாலே தவிர நாம் அழியவில்லை, நாம் மௌத்தா போனால் மரணித்தால் மண்ணோடு மண்ணாய் போய் விடுவோம் என்பது அவர்களுடைய வாதம். சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மூமியினுடைய உணர்வு என்ன தெரியுமா? நான் பிறந்தது மரணிக்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் மரணிப்பது வாழ. நான் எப்பொழுது இங்கு பிறந்தேனோ அழுது கொண்டு பிறக்கின்றேன், அழாமல் பிறக்க மாட்டார்கள். அழுது கொண்டு பிறக்கின்றவன் ஏன் அழுகின்றான்? எனக்கு மரணம் என்று ஒன்று இருக்கின்றது. பிறந்தவன் மரணிப்பது நிச்சயம். நான் பிறந்தது மரணிக்கத்தான். நான் மரணிப்பது ஏன் தெரியுமா? வல்லாஹி என்னுடைய உண்மையான வாழ்வு அங்குதான் ஆரம்பிக்க போகின்றது. இங்கே நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு டெம்பரரியான தற்காலிகமான வாழ்வு. என்னுடைய தாயுடைய வயிற்றிலே நான் இருந்தது எனக்கு தெரியாது, என்னுடைய தம்பி தங்கை இருந்தது எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் தாயுடைய வயிற்றிலே இருந்தது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிறகு பிறந்த தம்பி பிறந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சகோதரருடைய மகன் சகோதரின் வயிற்றிலே இருந்தது உங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, அது போன்றுதான் பர்சக், திரை மறைவிலான கபருடைய வாழ்வு என்ற ஒன்றையும் நாம் வாழ இருக்கின்றோம். ஒரு மூமியினுடைய உன்னதமான இலக்கு அது. இந்த செகண்ட் நான் மூச்சை விட்டாலும் நான் மரணிப்பதற்கு தயார்தான், கபருடைய வாழ்க்கைக்கு நான் தயார்தான் என்ற அந்த உணர்வு ஒரு மூமியினிடத்தில் இருக்க வேண்டிய உணர்வலைகள். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? நீங்கள் நானும் தூய்மையான ஏகத்துவத்தை ஏற்று சத்தியத்துக்காக வாழக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னah பேச்சு மூச்சு சிந்தனை என்று வாழக்கூடியவர்கள். என்னுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வும்
எம்முடைய ஊரிலே இருக்கின்ற ஒரு குமாருடைய வாழ்க்கையோடு ஒத்து போகாது. ஆனால் உலக நியதி என்று பார்த்தால் நான் செய்வதைத்தான் குமாரன் செய்கின்றான், என் மனைவி உங்கள் மனைவி என் தாய் செய்வதைத்தான் குமாரியும் செய்கின்றார். என்ன வேற்றுமை காணுகின்றீர்கள்? எவ்வாறு உண்ணுகின்றோமோ, எவ்வாறு உறங்குகின்றோமோ, எவ்வாறு உலக விவகாரங்களை செய்கின்றோமோ அனைத்தையும் செய்கின்றார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் தும்முவது இபாதா, இதை ஒரு குமாரி செய்கின்றார். துப்புவது இபாதா, குமாரி செய்கின்றார். சகோதரர்களே, தலைவாருவது இபாதா, நடப்பது இபாதா, பாதரட்சை அணிவது இபாதா, கலட்டுவது இபாதா, துப்புவது முதல் மலசலகூடம் போகின்ற வரை சுப்ஹானல்லாஹ் எல்லாமே இபாதா. இப்பொழுது இருக்கின்ற இது கூட இபாதா. ஏன் தெரியுமா? இலக்கை நோக்கி பயணிக்கின்ற விசுவாசி, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான இலட்சியத்துக்காக வாழுவான், உண்மையான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுவான். சகோதரர்களே, வலா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மதாஉன் கலீல் ثم மஅவாஹும் ஜஹன்னம் வபிஇஸல் மிஹாத். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, ஊர்களிலே நிராகரிப்பாளர்கள் ஆடம்பரமான முறையில் அணிந்து உங்களுக்கு முன்னால் பவனி வருகின்றார்களே, புரண்டு உருண்டு புரண்டு செல்லுகின்றார்களே, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிராகரிப்பாளன், அல்லாஹ் இஸ்லாத்தில் இல்லாதவன், அவன் எப்படி இருக்கிறான்? அழகாக உடுத்து, நல்ல பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சு, பெருமதியான வாகனத்தில் இந்த கொண்டு நாளை கொண்டு நேத்தொண்டு முதனா தொண்டு என்று பல வகையான வண்ண டிசைன்கள் பொருந்திய வாகனங்கள்ல உலகந்தான் என்று செல்லுகின்றார்களே, இது உங்களை மதிமயக்கி விட வேண்டாம். இது ஒரு சிற்று மதாஉன் கலீல், இது ஒரு சிற்றின்பம். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் பின்னர் ஒதுங்குகின்ற இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன்? ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை, ஒரு மூமியினை பொறுத்தவரை, ஒரு கொள்கைவாதியை பொறுத்தவரை அவனுடைய இலக்கு வித்தியாசமானது. அஃபரைத் மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக, கடவுளாக, இலாகாக வணங்கி வழிபட தகுதியானதாக எடுத்துக்கொண்டவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி என்றால் என்ன? இந்த மனோ இச்சையை நான் பூஜிக்கக்கூடிய, நான் வணங்கி வழிபடக்கூடிய, கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனை நீ பார்த்தீரா? சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன? பணம் இருக்க வேண்டும், பணத்தை நான் ஆள வேண்டுமே தவிர பணம் என்னை ஆளக்கூடாது. சொத்து செல்வங்கள் நிறைய இருக்கலாம், நான் அதை ஆள வேண்டுமே தவிர அது என்னை ஆளக்கூடாது. உள்ளம் ஒன்று சொல்லும், உள்ளம் ஒன்று சொல்லும் இல்லை, அடுத்த நிமிடம் சொல்ல வேண்டும் இதெல்லாம் அல்லாஹ் தந்தது, நினைத்தால் எடுத்து விடுவான், பிடுங்கி எடுக்கின்ற ஆற்றல் படைத்தவன். ஒரு தலைவலி வந்தால் இது ஒன்றும் தாக்கி பிடிக்காது, அடுத்த கணம் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அஃபரைத் மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டானே அவனை நீ பார்த்தீரா? வஅதல்லஹு அல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் தன்னுடைய அறிவின் காரணமாக அவனை வழிகெடுத்து விட்டான். வஹத்தம அலா ஸம்இஹி வகல்பிஹி, அவனுடைய உள்ளத்திலும் செவிப்புலனிலும் அல்லாஹ் முத்திரை பதித்து விட்டான். வஜஅல அலா பஸரி கிஷாவா, அவனுடைய பார்வையிலே திரையை போட்டு விட்டான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்துன்யா நமூத்து வனஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், இந்த உலகம் நாங்கள் வாழுகிறோம் மரணிக்கிறோம், காலத்தால் தவிர நாம் அழியவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற விசுவாசி எதை எடுத்தாலும் அவன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். லஹும் குலூபுன் லா யஅக்லூன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அய்யுன் லா யப்சுரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிரூன். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், சில இருதயங்கள் இருக்கின்றது, அந்த இருதயங்கள் உணர்வு பெற மாட்டாது. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றது, உணர்வு பெற மாட்டார்கள். கண்கள் இருக்கின்றதை பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருக்கின்றதை கேட்க மாட்டார்கள். ஆடு மாடு கோழி ஒட்டகங்கள் போல இல்லை இல்லை, பல்ஹும் அப்தல், அதை விட மோசமானவர்கள். என்ன இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மண்ணிலே நாம் கண்ட சுனாமி, நாம் கண்ட எங்களுடைய வீடுகளுக்குள்ளே கண்ட நோயாளிகள், எங்களுடைய கண்ணால் கண்ட பல அத்தாட்சிகள் ஏன் எங்களுக்கு இன்னும் படிப்பினை தரவில்லை? நேற்று இரவு பேஸ்புக்கிலே 7 வயது 13 வயது 2 சகோதரர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான்.
இதையெல்லாம் பார்த்தும் இருதயமிருந்தும் சிந்திக்க மாட்டார்கள், கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள், இலக்கை நோக்கி பயணிக்க மாட்டார்கள். ஆடு மாடு கோழிய போல. 7 வயதில் 13 வயதில் 2 முஸ்லிம் சகோதரர்கள். எந்த நாடுன்னு பார்க்க கிடைக்கல சகோதரர்களே, அது எனக்கு விலங்கல் எந்த நாடு. 7 13 பூமியிலே நடந்து செல்ல முடியாது, ஊர்ந்து செல்கின்றார். இழுத்து இழுத்து தான் போறாங்க, நடக்கப்படி கொண்டுமே முடியாது. லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். எத்தனை எத்தனை அதிசயங்கள், எத்தனை எத்தனை புதினங்கள் எம் கண் முன்னால் ஒரு பிரமாண்டமான சுனாமியை அல்லாஹ் காட்டினான். இருதயங்கள் இருந்து நாம் சிந்திக்கவில்லையே, இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எமக்கு வரவில்லையே. ஏன்? உலகம் எங்களை வெகுவாக பாதித்து விட்டது. கண் முன்னால் தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய உறவுகளை, குடும்பத்தை எல்லாம் இழந்தார்கள். தனித்து நின்றார். நானும் மரணித்திருக்க வேண்டுமே என்று புலம்பினார்கள், கத்தினார்கள், சொல்லித் தெரிந்தார்கள். அல்லாஹ் உன்னை காப்பாற்றினான். என்ன சொன்னார்? நான் முதலாவது வந்த அலையில் கடல் நடுக்கு போய் அடுத்து மீண்டும் வந்தவன். ஒரு மரத்திலே இருக்கின்ற தெபலிலே குத்தி இருந்து பாதுகாப்பு பெற்றவன், மூட்டிலே சொருகி இருந்து பாதுகாப்பு பெற்றவன். நம்பவே முடியவில்லை, நான் தப்புவேன் என்றெல்லாம் சொன்னார்கள், பேசினார்கள். இருதயங்கள் இருந்தால் சிந்திக்க வேண்டுமே. மனிதர்களிலே அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுத்து சிலரை வாழ வைக்கின்றார். கைருன் நாஸ், மக்களிலே நல்லவன் யார்? மன் பால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. வாழ்வு நீடிக்க நீடிக்க செயல்கள், நல்ல செயல்கள் அதிகரிக்கும் என்று அறிவித்து சொன்னார்களே. சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்க போகின்ற ஒரு விசுவாசி, தூய்மையான இலக்கின்பால் இட்டு செல்லுகின்ற ஒரு மனிதன், அவனுடைய உள்ளத்திலே எந்த நேரமும் சுவனத்து இன்பங்கள் அவன் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அதனுடைய நிழலா அது 100 வருடங்கள் வேகமாக ஒரு குதிரையில் ஓடினாலும் அந்த மரத்தின் நிழலை தாண்ட முடியாது. ஹூருல் ஈனா, எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த கையும் தொட்டில்லை. லம் யத்மிஸூன் இன்சும் கப்லஹும் வலா ஜான். எந்த ஜின்களோ மனிதர்களோ யாருடைய கையும் தொடல்ல. முதலாவது நீங்க தான் தொட போறீங்க. எனக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான், அதை நான் அடைய வேண்டும். அவர்களுடைய காலினுடைய வெண்மை, சதைக்கு பின்னால் இருக்கின்ற எலும்பு, அதனுடைய மஜ்ஜைகளை கூட காண்பிக்கின்ற அளவுக்கு வெண்மையிலே இருப்பார்கள். சொர்க்கத்தின் இன்பம் என்று தனியாக நாம் பேச வேண்டும், கேட்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்க முடியாது. இலக்கு அதுதானே. ஒரு மனிதன் ஆற்றோரமாக இருந்து கொண்டிருப்பான், பின்னால் ஒருவர் வந்து முதுகிலே கை வைக்கின்றார், திரும்பி பார்க்கின்றார், வாழ்க்கையிலே காணாத ஒரு பேரழகியை பார்க்கின்றான். இவனுடைய முகத்தை அவள் முகத்தில் காண்பான், அவள் முகத்தில் இவன் முகத்தை பார்ப்பான். நீ என்ன, எங்கிருந்தாய்? அனமினல் மஸீத், உனக்காக மேலதிகமாக படைக்கப்பட்டவள் நான், ஹூருல் ஈன் என்று அவள் சொல்லுவாள். ஹதீஸ்களில் நிறைய பார்க்கலாம் சகோதரர்களே. இதுதான் ஒரு மூமினுடைய இலக்கு, ஒரு மூமியுடைய உன்னதமான இலட்சியம் அதுதான். சகோதரர்களே, ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதம் பெற்றிருக்கின்றான். பல உகுவி அன்னஹும் அஜ்மாயின், எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன். முன்னால பின்னால வலதால இடதால நாலா புறங்களை சுத்தி சுத்தி வருவேன், வழி கடிப்பேன் என்று சொன்னான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், தூய்மையான உன்னுடைய அடியார்களை தவிர. அல்லாஹ் சொன்னான், முடிந்தால் கெடுத்து பார், என்னுடைய நல்லவர்களை உன்னால் கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் அணித்தரமாக சொல்லி அனுப்பினான். சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இடத்திலே சில தடைகள் வரும். ஷைத்தான் பல்வேறு ரூபங்களிலே வருவான், பல வகையாக வருவான், உள்ளத்திலே பல வகையாக ஊட்டுவான். யார் இந்த உலக வாழ்வை தெரிவு செய்து இதுதான் வாழ்க்கை என்று வாழுகின்றானோ அவன் ஒதுங்குகின்ற இடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸானில் ஹவா ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. இலக்கு ரப்புக்கு முன் நிற்பதை யார் பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி, மனோ இச்சையிலிருந்து உள்ளத்தை கட்டுப்படுத்தி வாழுகின்றானோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவள் ஒதுங்குகின்ற இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, சூரத்து நூரை புரட்டுங்கள். இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மனிதனுடைய பண்பை அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் நானும் அதிலே இருக்கின்றோமா? ரிஜாலுன் ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கின்றார்கள். லா துல்கீஹிம் திஜாரா வலா பை' அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்ஸார். சுப்ஹானல்லாஹ். எங்கே அந்த ஆண்கள்? இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அந்த ஆண்கள் எங்கே? டிவிக்கு முன்னால் கிரிக்கெட் மேட்சில் அமர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்னும் மகரிபு நேரம் வரவில்லை, அசர் வரவில்லை, துஹர் வரவில்லை, அவர்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை.
சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு அது பெரிசாகி போய்விட்டு. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், விரைந்து வா, தொழுகைக்கு வா, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. அவர்களுக்கு இன்னும் அது சிறப்பாக விளங்கவில்லை. ஏன் தெரியுமா? இரவு முழித்த டயர்ட், இன்னும் படுக்கின்றார்கள். ரிஜாலுன், சில ஆண்கள், அவர்கள் யார்? லா துல்ஹீஹிம் திஜாரா வலா பைஅ அன் திக்ரில்லாஹ், அவருடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்காது. யகாஃபூன யௌமன் ததகல்லபு பிஹி குலூபு வல் அப்சார், இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மனிதன் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன பெரிய டயர்டிலே உறங்கினாலும் அதான் சத்தம் கேட்கின்றது, என்னை ரஹ்மான் அழைக்கின்றான், நான் எழும்பாவிட்டால், எழும்பவே முடியாமல் ஆக்கிவிட்டால், என் உடம்பை தூக்க முடியாமல் ஆக்கிவிட்டால், என் கையை வாய்க்கு அருகிலே கொண்டு போக முடியாமல் ஆக்கிவிட்டால், ஒரு நரம்பிலே சிறிய ஒரு புளக்கை ஏற்படுத்தி விட்டால் அடுத்த கணம் அவன் வீறு கொண்டு எழுவான். பல கோடி மக்களுக்குள்ள என்னை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்ற ரஹ்மான், அவனை நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். இதுதான் தூய்மையான இலக்கு. ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கின்றார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரா, அவருடைய வியாபாரம், வலபை, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அவர்களை மூழ்கடிக்காது, பராக்காக்காது. அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மனிதன். இங்கே திக்ர் என்று சொன்னால் தஸ்பீகோடு அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ஓதுவது மட்டுமல்ல. திக்ருக்கு விரல்களை பயன்படுத்த வேண்டும், அதற்கு கோர்வை கிடையாது. சகோதரர்களே, நாம் திக்ர் என்றால் நினைப்பது என்ன தெரியுமா? காலை மாலை செய்கின்ற திக்ர், அது மட்டுமல்ல, வியாபாரம் செய்கின்றீர்கள், இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மனிதன் ஏமாற்ற மாட்டான், கள்ள கபட புத்தியோடு நடக்க மாட்டான், முனாஃபிக் நயவஞ்சகத்தனத்தோடு இருக்க மாட்டான், எப்படியேனும் நாலு பணம் தேட வேண்டும் என்று இருக்க மாட்டான். கொலையிலே சாமானை குவிக்கின்றான், கூவி அழைக்கின்றான், வாருங்கள் வாருங்கள் வந்தெடுங்கள், அப்படி இப்படி என்று அடுக்கு மொழியிலே பேசுகின்றான். மயங்கி விடுகின்றார்கள், வார்த்தை ஜாலத்துக்கு மயங்கி விடுகின்றார்கள், வருகின்றார்கள், எடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பொய் சத்தியம் உன் பொருளாதாரத்தை, உன்னுடைய சொத்தை சுலபமாக விற்பதற்கு உதவும், ஆனால் அருள் வளத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் சத்தியம் வியாபாரத்தில் சர்வ ஹாஜி நம்பினா நம்புங்க, சத்தியமா சொல்றேன், ஒரு பீஸ் 2 ரூபாய் பைசா தான் ஹாஜி, அதையும் விட்டுத்தாரு, 250 ரூபாய் கொள்ள லாபம் அடிக்கிறான். நீ அடி, எவ்வளவு விற்கலாம் ஒரு பொருளை. இந்த பொருளை நான் 300 ரூபாய்க்கு வாங்கிறேன், 5000 ரூபாய்க்கு விற்கிறேன், பிரச்சனை கிடையாது. அதுல பொய்யுண்டு சேர்க்கிறேன் பாருங்க, நம்பினா நம்புங்க ஹாஜி, 2 ரூபாய் பைசா தான். இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மூமின் இப்படி இருப்பானா? தூய்மையான இலட்சியத்தின் பால் செல்லுகின்ற மூமின் அப்படி இருப்பானா? யாரை கொண்டேன் நாளை பணம் தேட வேண்டும் என்ற உணர்வு அவனிலே இருக்காது. அன்புக்கினிய சகோதரிகளே, நாம் இந்த சமூகத்திலே சிறந்த விழுமியங்களோடு நல்ல பண்பாடுகளோடு பிறந்தவர்கள், வாழ விரும்புவார்கள். நாங்கள் உண்மையிலே இலக்கை நோக்கி பயணிக்கின்ற தூய்மையானவர்கள் என்று சொன்னால், நான் அந்த ஆணாக இருக்கின்றேனா? பாங்கு சத்தம் கேட்கின்றது, விரைந்து நான் தொழுகைக்கு வருகின்றேனா? ஜும்ஆ தினத்திலாவை நேர காலத்தோடு நான் மூடுகின்றேனா? அல்லாஹ் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றான், நான் விடுகின்றேனா? சுபஹ் தொழுகையிலே நான் முனாஃபிக்காக இருக்கின்றேனா? இஷா தொழுகையிலே நான் நயவஞ்சகளாக இருக்கின்றேனா? நயவஞ்சகத்துடைய பண்புகள் இடத்தில் இருக்கின்றதா? ஒரு உண்மையான ஒரு கொள்கைவாதி, இலக்கை நோக்கி பயணிக்கின்றவன் அடிக்கடி 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 தன்னை கேள்வி கேட்டுக் கொள்வான். எமக்கு முன்னர் வாழ்ந்த சஹாபாக்களை பாருங்கள், சலஃபு சாலிஹீன்களை பாருங்கள், அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய இலக்கிலே தூய்மையாக பயணித்தார்கள், எந்த அளவுக்கு இலக்குகளை தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். கூ அம்புசக்கும் வாஹிலீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கு நெருப்பு எரிகொள்ளியதே பெட்ரோலா, லாம்பெண்ணையா? கிடையாது. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும். சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற மூமின், இலக்கை நோக்கி பயணிக்கின்ற விசுவாசி, என் மனைவிக்கு நான் கொடுப்பது என்ன? நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? நகநட்டு கொடுத்திருக்கிறேன், இலங்கை முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன், கடல் தாண்டி இந்தியாவுக்கும் அழைத்து போயிருக்கிறேன், பங்களாதேஷ், கொரியா, அங்கே இங்கே ஜப்பான், முழு உலகத்தையும் சுத்தி காட்டி இருக்கிறேன். இலக்கு, என் மனைவிக்கு நகநட்டால குளிப்பாட்டி இருக்கிறேன், என் பெண் மக்களுக்கு சுப்ஹானல்லாஹ் பல பவுன்கள் நகை அணிவித்திருக்கிறேன். நான் உண்ண கொடுக்காத உணவா? நான் குடிக்காத பானங்களா? நான் அழைத்து போகாத ட்ரிப்பா?
நான் கொடுக்காத சொத்து செல்வமா? எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். நீ எல்லாம் கொடுத்தது உண்மை. அதைத்தான் ஆடும் மாடும் கூட செய்கின்றது. ஒரு குருவி, ஒரு ஒரு பறவை சிறுக 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 துரும்புகளை கொண்டு வந்து ஒரு கூண்டை கட்டுகின்றது. ஏன்? பொறிக்க போகின்றேன் குஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆக பறவை கூட அந்த உணவை கொடுக்கின்றது. முஸ்லிம் அல்லாத ஒருவரும் அந்த வேலையை செய்கின்றான். சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களை, உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகன் இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். உங்களுடைய மகன் அவன் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல சொல்ல பைஸ்கிளிலே ஏறி மிதித்து போய் விழுந்து கல்லிலே நெத்திப்பட்டு வெடித்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. புருவம் அப்படியே பிளந்து விட்டது. என்ன செய்வீர்கள்? அடிப்பீர்களா? குழந்தையை போய் அள்ளி அடிப்பீர்கள். ரத்தம் வடிந்து ஓடும். வானம் சொல்ல சொல்ல வந்தா என்று ஒரு தட்டு ரத்தம் அடங்காமல் ஓடும். வைத்தியசாலை கொண்டு போய் தைப்பீர்கள். தைத்துவிட்டு இரவு பகலாக சிறியவன் அல்லவா குத்து வலி பிடித்து அழுகின்ற நேரம் தந்தையுடைய கண்ணால் கண்ணீர் வடிகிறது, தாயுடைய கண்ணால் கண்ணீர் வடிகிறது. ஈமான் கொண்டவர்களே, உங்களை, உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற செய்து கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கு வெறிகொள்ளியது மனிதர்கள், கற்கள். மனிதர்களை தூக்கி போட்டுறான். பான் போரனுக்கு போயிருக்கிறீங்களா? பேக்கரி போயிருக்கிறீங்களா? யார் விறகை போடுவார்களே, அங்கே மனிதர்களையும் கற்களையும் போட்டுத்தான் சூடேற்றுகின்றான். நவுது பில்லா. சகோதரர்களே, நாளை என் குடும்பம் நரக நெருப்பில், நான் சொர்க்கத்தில் என்றால் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். என்னுடைய இலக்கை நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, உங்கள் குழந்தைகள் விடயத்திலே தெளிவான இலக்கில நீங்கள் இருக்கின்றீர்களா? நமக்கு முன்னர் வாழ்ந்தவர் இலக்குகளை நாம் பார்ப்போம். உங்கள் குழந்தைகள் விடயத்தில் தெளிவான இலக்கில இருக்கின்றீர்களா? நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தால் ஸ்காலர்ஷிப்ல சித்தி அடைய செய்ய வேண்டும் என்று பெரிய முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்க வேண்டியது. ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிவிட்டால் ஓ லெவல் டாக்கட், ஓ லெவல் நெருங்குகின்ற நேரம் பேரண்ட்ஸ் உடைய முடிவு என்ன தெரியுமா? எங்கட ஊர்ல கட் அவுட் Z ஸ்கோர் கூட, கொஞ்சம் குறைந்த பகுதிக்கு போவோமா? அடுக்குமாடி பில்டிங்களோடு, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளோடு, சொகுசான வாகனங்களோடு, ஏசி பொருத்தப்பட்ட வீட்டை விட்டுவிட்டு Z ஸ்கோர் குறைந்த பகுதியை நோக்கி நகருகின்றார்கள் நம் பெற்றார் சமூகம். இலக்கு போய் ஒரு கார்போர்ட்டை விரிச்சு அதுக்கு மேல மெட்ரஸ் தூக்கி வச்சுக்கொண்டு படுக்கிறார். அந்த பக்கம் வைத்து, என்னப்பா அடுக்குமாடி பில்டிங்கோட எவ்வளவு சொகுசான வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு வந்து இப்படி கார்போர்ட்ல படுக்கிறீங்களே என்று கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மௌலவி, ஒரு தெளிவான இலக்குக்காக வந்திருக்கிறேன். என்ன தெளிவான இலக்கு? அதனை தான் இமாம் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னேனே. இமாம் அவர்கள், இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களே, உயர்ந்து செல்லுகின்ற இலக்கு இருக்க வேண்டும், தெளிவான அறிவோடு செல்லுகின்ற இலக்காக இருக்க வேண்டும். அதுதான் இன்று எம்மிடத்தில் இல்லை. பெற்றார் சமூகத்திடமும் இல்லை, மாணவ சமூகத்திடமும் இல்லை. இவர் இலக்கெல்லாம் என்ன? ஏண்ட மகன் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆனான், ஓ லெவல்ல 9 எடுக்கணும், எடுத்துட்டான், ஏ லெவல் டாக்கட். இந்த பகுதிக்கு வந்தால் நான் புத்திசாலியான தந்தை. உண்மையில புத்திசாலி தான். ஏன்? ஏ 2B எடுத்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காதொத்தன் 3B யூனிவர்சிட்டி போகின்ற பகுதிகள் நம் நாட்டில் இருக்கு. Z ஸ்கோர் குறைந்த பகுதிகள், கஷ்ட பிரதேசங்கள். இவர் என்ன சொல்லுவாரு? புள்ளகளுக்காக வாழ்ற மௌலவி. என்ன செய்ய? புள்ளகளுக்காக வாழணும் இல்லையா? தெளிவா யோசிக்கணும் தானே. ஏன் அங்க இருந்து சாத்தியப்படாது. எங்கட மகன் நல்ல தலை, மாஷா, நல்லா படிக்கிறவன், அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். மகளும் நல்லா படிக்கிற, அதனாலதான் அந்த ஊட்ட கூலி கொடுத்துட்டு இங்க ஒரு ஊட்ட எடுத்துக்கொண்டு இந்த நெடும்பு கடிக்குள்ள இந்த கார்போட்டை போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டு என்னதான் செய்ய? உங்ககிட்ட பாருங்க, பாத்ரூம் இதுதான், டாய்லெட் இதுதான், குசினி இதுதான், பெட்ரூம் இதுதான், எல்லாம் இதுதான். சின்னோரு இடத்துல சிரமப்படுறான். சிரமங்களை ஏன் தாங்குகின்றான்? இலக்குக்காக வேண்டி தாங்குகின்றான். உலகத்தில் இலட்சியத்தை அடைய வேண்டும் என்று தாங்குகின்றான். நான் கேட்கிறேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் எம் பெற்றார்கள் மாணவ சமூகத்தை, பிள்ளைகளை எங்கு போடுவார்கள்? சகோதரர்களே, போடுங்க. என்ன இந்த நாட்டில் அப்படி மதரசா தேடுறதுக்கு இல்லை. உண்மைதான். நான் கேட்கிறேன், குறைந்த ரிசல்ட்ஸ், மோசமான ரிசல்ட்ஸ், படிப்புல கொஞ்சம் மோசம், எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? மதரசாக்கு சரி தூக்கி போடுவோம். பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறாங்க, மௌலை மரணம் ஒன்றுமே இல்லை, அப்படித்தான் கேட்பாங்க. மௌலை நீங்க முந்தி சரி குழப்பமாயிக்குமே ஏன்னு கேட்டா, இல்ல நீங்க மதரசா, நீங்க மௌலவி ஆகிக்கிறீங்க. இல்ல மௌலவி ஆனதும் குழப்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல துடியான பிள்ளைகளை தான் மதரசா வந்து போட்டுற. சமூகத்துல பார்வை அப்படித்தானே இருக்கு.
இந்த மദ്രസാக்கு போற கேஸ் எல்லாம் எப்படி? ஒண்டோ வீட்டுல துடி, உம்மா கட்டுப்படாதுகள், துஷ்மன் சைத்தானுகள், இப்படிப்பட்டதுகளை கொண்டு போட்டு தான் படிச்சுட்டு வரேன்னு நினைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மദ്രസാக்கள் செய்கின்ற சேவை பெருசு சகோதரர்களே. ஒரு டாக்டர் இந்த மண்ணில் வந்து என்னது சாதித்தார்? 7 வருஷம் படிச்சுட்டு வந்து ஒரு மദ്രസா வச்சுக்கொண்டு அவனுக்காக உழைக்கிறான். சமூகத்துக்காக உலகத்தில் யாரும் செய்யாத சேவை உலமாக்களுடைய சேவை சகோதரர்களே. ஒரு இன்ஜினியர், ஒரு லோயர் தனக்கென்று ஒரு இமேஜை ஏற்படுத்திக் கொண்டு சமூகத்தில் செய்ய போவது என்ன? தனியாக பிசினஸ் செய்ய போகின்றார்கள். மദ്രസா நடத்துறவனுக்கு முக்கி போனா 30,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் இல்லை. நான் சொன்னது மிச்சம். அதுல 10 குறைச்சோணும், சில நேரம் 15 குறைக்கணும். சகோதரர்களே, வேற வழி தெரியாமலும் இல்ல. படிச்சிட்டோம், சமூகத்துக்கு ஏதோ கொடுக்கணும், சமூகத்துக்கு கிடைக்கட்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை தான். அதுதான் சகோதரர் இலக்கு. இன்னமா யஹ்ஷல்லாஹு இபாதிஹில் உலமா. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்திருக்கிறார். குறைந்த வருமானத்தில் 2 லட்சம் சம்பளம் எடுக்கின்றவன் காணாத நிம்மதியை ஏன் அவர்கள் காணுகின்றார்கள்? நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இலக்கின்பால் பயணிக்க வேண்டும். உங்களுடைய மகன் குறைந்த ரிசல்ட் எடுத்து விட்டால் நீங்கள் தெரிவு செய்வது என்ன? அல்லாஹ்வுடைய வஹியை சுமப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச நபிமார்களை. சுப்ஹானல்லாஹ். எங்கட சமூகம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறவனை கொண்டு வைத்து நீ அப்படி வா இப்படி வான்னு போட சகோதரர்களே, கட்டாயம் இலங்கை நாட்டில் பெரிய ஒரு ஏற்பாடு இல்லை. முயற்சி செய்தால் பல்கலைக்கழகங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். சரி, வானம் எங்க நாட்டிலே போடுவோம். நீ டாக்டரை தான் படி, நீ இன்ஜினியரை தான் படி, லோயரை தான் படி, கொடுத்துடுவோமே. போட்டுட்டு பிறகு மகன் நீ டாக்டர் உண்மைதான், ஆனால் ஒரு இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். உங்களோட ஜனாசாவை கடைசா மஸ்ஜிதுக்கு வச்சுக்கு, கடைசா மஸ்ஜிதுக்கு உங்களோட ஜனாசா வச்சுக்கு உங்களோட டாக்டர் மகனும் வந்திருக்கிறார். பள்ளி மோளை ஒளிவாங்கிய கையில் எடுக்கிறார். இந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தொழுவித்தல் 3வது கடமைக்காக வந்திருக்கிறோம். ஜனாசாவுக்கு துஆ கேட்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சகோதரர்களே, இவர் ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷர். இவர் வேட்டர் வேலை செய்து கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு பெருமை தேடி ஒரு டாக்டரை உருவாக்கிய ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார். இவருக்காக துஆ செய்து கொள்வோம். ஜனாசா துறை விவரங்கள் பின்வருமாறு. இலக்கை அடைந்து விட்டீர்களா? அடைஞ்சதாக நினைச்சு கொண்டு தான் இருக்கிறீங்க. இங்கதான் தோக்க போறீங்களே. இப்பொழுது இந்த ஜனாசாவை இவருடைய மூத்த மகன் டாக்டர் இப்ராஹிம் தொழுவிப்பார். அங்கிருந்து டாக்டர் இப்ராஹிம் என்ன சொல்லுவாரு? இப்படின்றாரு, மௌலை வைத்து தொழுவி வாப்போண்ட வாப்பா ஹஸ்ரத் மன்னிச்சுக்குமா, எனக்கு சூரத்து ஃபாத்தியா பாடம் இல்லை, எனக்கு சலாத்து இப்ராஹிமியாவும் பாடம் இல்லை, அந்த ஜனாசாவுக்கு ஒரு துவாவும் எனக்கு பாடம் இல்லை, நீங்க தொழுவீங்க மௌலவில்லை. நான் கேட்கிறேன், என்ன இலக்கு இது? என்ன இலட்சியம்? ஒரு டாக்டரை உருவாக்கி, இன்ஜினியர் உருவாக்கி, லோயரை உருவாக்கி, மார்க்கத்தோடு உருவாக்கி இருந்தா தூய்மையான இலக்கு சகோதரர்களே. மார்க்கத்தோடு உருவாக்கி இருந்தா தூய்மையான இலட்சியம் சகோதரர்களே. அது எம்மிடத்தில் எடுபட்டு போய்விட்டதே. அந்த இலக்கு ஏன் எம்மிடத்தில் எடுபட்டு போனது சிந்தித்தீர்களா? முழுக்க முழுக்க பார்வையும் சிந்தனைகள் எல்லாம் மார்க்கம் அல்ல, முழுக்க முழுக்க உலக ஆதாயத்திலே வந்து விட்டது. மௌலவியானால், ஹாஃபிலானால் அவன் சூரத்தும் அவன் கோலும் அவன் அமைப்பும் அப்படியே கண்முன்னுக்கு வருது. டாக்டர் ஆனால் அவன் கார்ல வந்திருக்கிறது, கோட்டை சுட்டு போட்டு வருது. வானம் சொல்லல. ஏன்? உங்களுடைய மகன் இப்ராஹிம் டாக்டர், ஆயிஷா இன்ஜினியர், கதீஜா லோயர். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து மஸ்ஜித் தக்வாவிலே ஆயிஷா டாக்டருடைய ஹதீஸ் மஜ்லிஸ் நடைபெறும். எல்லா தாய்மார்கள் வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஜும்மாபூர் அறிவிச்ச உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ராஹிம் டாக்டருடைய ஃபிக்ஹ் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொடர்ந்து ஆண்களுக்கு நடைபெறும். அனைத்து சகோதரர்கள் வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் அப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க சகோதரர்களே, இருக்கின்றார்கள். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு விசுவாசி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், இலட்சியத்துக்காக வாழ வேண்டும். என்னுடைய இலக்கு என்ன? வெறுமனே பிறந்ததற்காக வாழுகிறேன் என்பது இலக்காக இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இலக்கிலே ஒரு மனிதன் தோத்துவிடக்கூடாது. தன்னுடைய தூய்மையான இலட்சியத்துக்காக அடுத்த கணம் எனக்கு மரணம் வந்தாலும் நானும் தயாராக இருக்கிறேன், என் குடும்பத்தையும் நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளை அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் என்னுடைய கபருக்கும் அது வரும், அதற்குரிய முறையில் தான் என் குழந்தையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று தைரியமாக மூச்சு விடுகின்ற பெற்றார்களாக நாம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும். இலக்கு என்பது அது தூய்மையான சகோதரர்களே ஒரு விசுவாசியிடம் இருக்க வேண்டியது. உங்களுக்கு பார்க்கலாம், இந்த மண்ணிலே
எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் குழந்தைகளை பெற்றுவிட்டால் வித்தியாசமான ஒரு இலக்குக்காக வாழ ஆரம்பிக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்குவார்கள். தவமிருந்து நேர்ந்தி துவா கேட்டு குழந்தை பாக்கியத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு பெற்றெடுப்பார்கள். அதற்கு பிறகு இலக்கை மாற்றி விடுவார்கள். சகோதரர்களே, இலக்கு இருக்க வேண்டும். என் மகன் அவன் டாக்டராக வருவான், இன்ஷா அல்லாஹ் அதே நேரம் அவன் ஹாஃபிலாகவும் இருப்பான். எம்முடைய நாட்டில் கொள்கை பேசுகின்ற நம் சகோதரர்களில் எத்தனை பேருடைய குழந்தைகள் ஹாஃபில்களாக இருக்கின்றார்கள்? குர்ஆன் சுன்னாவுக்காக வாழுகின்ற எம்மில் எத்தனை பேருக்கு குறைந்தபட்சம் ஜுசு அம்மையாவது பாடம் இருக்கின்றது? ஏன் நாம் ஒரு தூய்மையான இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை? ஏன் நாம் ஒரு சிறந்த இலக்குக்காக வாழவில்லை? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பெற்றார் சமூகத்தை உங்களுக்கு பார்க்கலாம். குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் சிறு வயது முதலே அவர்களை தயாரித்து ஸ்காலர்ஷிப்பில் சித்தியடைய செய்து அதற்கு பிறகு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், ஆரம்பத்திலே பாடசாலைக்கு போடுகின்ற நேரம் மீடியம் சாய்ஸ் பண்ணுவார்கள். சிங்கள மீடியம் இதுக்கு போட்டால் நாங்க கொடன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, ஏன் நீங்க அப்படி பேசுறீங்க? இல்ல, ஒரே கூரை கீழே எல்லாம் கிடைச்சது. என்ன, கிளாஸ்களுக்கு அலைய தேவையில்லை, டீச்சர்ஸ் மாதிரி பற்றாக்குறை இல்லை, மாஷா அல்லாஹ் எந்த ஆபீஸுக்கு போனாலும் சிங்களம் தான், சிங்கள கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஆகவே சிங்கள மீடியம் என்பார்கள். சகோதரர்களே, சிங்கள மீடியத்தை சாய்ஸ் பண்ணுவார்கள். இன்னும் சிலர் இல்ல, நாட்டுக்கு உலகத்தில் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், ஆங்கில மீடியம் என்பார்கள். இன்னும் சிலர் இல்ல, தமிழ் மீடியம் என்பார்கள். சகோதரர்களே, எந்த மீடியத்துக்கும் போடலாம். சிங்கள மீடியம் இன்றியமையாத ஒரு மீடியம், கட்டாயம் அவசியமானது, தெரிந்திருக்க வேண்டியது. சமகாலத்தில் தாயிகள் தேவை, கட்டாயம். அதாவது குர்ஆன் சுன்னாவை எடுத்துச் சொல்லுவதற்கு தேவையான சிங்கள மொழி பயிற்சியாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் தேவை. சகோதரர்களே, சிங்கள மீடியத்துக்கு நாங்க போட்டால் எங்களோட வீட்டுக்குள்ளே இஸ்லாம் இருக்க வேண்டும். தமிழ் மீடியம் போட்டால் இஸ்லாம் இருக்க வேண்டும். இங்கிலீஷ் மீடியம் போட்டால் இஸ்லாம் இருக்க வேண்டும். என்ன மீடியத்துக்கு நாம் பிரித்து போட்டாலும் எல்லா மீடியங்களுக்கு மேலாக வீட்டுக்குள்ளே இஸ்லாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் இல்லாமல் எந்த மீடியத்துக்கு நாங்கள் போட்டாலும் சகோதரர்களே, அது ஒரு சிறந்த ஒரு பிரஜையை உருவாக்கி தராது. பாருங்க, எப்ப நாம் மீடியத்தை சாய்ஸ் பண்ணுகின்றோமோ அப்பொழுது நாம் கலாச்சாரத்தையும் சேர்த்துத்தான் விரும்பியோ விருத்தோ சாய்ஸ் பண்ண வேண்டும். கட்டாயம். உங்களுடைய மகன் சிங்கள பாடசாலை சாய்ஸ் பண்ணி விட்டீர்கள், வானமடி நான் சொல்லல, இலக்கை நீங்கள் சரியாக உணர வேண்டும். என்ற பிள்ளை நான் சிங்கள ஸ்கூல்ல போட்டிருக்கிறேன், அவனுக்கு நான் அமைத்துக் கொடுக்க வேண்டியது என்ன? கட்டை கலிசானோடு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வரைக்கும் அவன் செல்ல வேண்டும். பரவாயில்ல, சில பெற்றார்கள் லெட்டர் எழுதி கொடுக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஜும்மா திரத்துக்கு மேண்ட புள்ள அனுப்ப தேவையில்லை, இப்படிக்கு தந்தை சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்படி பாடசாலை இருக்கின்றன. சில வருடங்களுக்கு முன் 2-3 தாய்மார்கள் வந்தாங்க, சந்திக்க வந்தாங்க. என்ன மாடு கேட்கிறேன், இல்ல எங்களோட பிள்ளைகளுக்கு ஜும்மா தொழுறதுக்கு அனுமதி எடுத்துக்கணும், சிங்கள ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இது சுதந்திரம், அனுமதி இருக்குதானே? இல்ல, அங்க அனுப்புறாங்க, இல்ல கொஞ்சம் பேசி பார்க்கணும். அப்ப நான் சொல்றேன், சரி அந்த ஸ்கூல்ல தானே இந்த 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 பெரிய பெரிய ஆக்கண்ட எல்லாம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அந்த பெரிய பெரிய ஆக்கண்ட பிள்ளை எல்லாம் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏற்கனவே லெட்டர் எழுதி சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, பிள்ளைகள் ஜும்மா அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லி. நான் கேட்கிறேன், இது என்ன படிப்புன்னு நினைக்கிறீங்க? இது என்ன கல்வின்னு நினைக்கிறீங்க? வியாபாரத்தையே விட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். தொடராக மகன் ஸ்கூலுக்கு போறான், சிங்கள பாடசாலைக்கு போறான், ஜும்மாவும் இல்லாமல் படிக்கின்றான், இது என்ன கல்வி என்று கேட்டு பாருங்கள். சில பெண் பிள்ளைகள் சிங்கள பாடசாலையை சாய்ஸ் பண்ணுகின்றார்கள். இலக்கை தெளிவாக உணர வேண்டும். எந்த பாடசாலைக்கும் அனுப்பலாம். இந்த இலங்கை திருநாட்டில் 850 முஸ்லிம் பாடசாலைகள், 55,000 மாணவ மாணவியர்கள் இஸ்லாமிய பாடசாலை அல்லாத மாற்று மத பாடசாலைகளை கல்வி கற்பதாக புள்ளி விவரம். 55,000. இந்த 55,000 70% பெண்கள், 70% பொம்பளை பிள்ளைகள், கேர்ள்ஸ். சகோதரர்களை, நான் கேட்க வாரது என்னென்றால், அப்படியான பாடசாலைகளுக்கு போய் தெளிவான இலக்கில்லாமல் மாறிப்போனவர்கள் பலர்.
அதுக்காக சிங்கள ஸ்கூல் தேவையில்லை, இங்கிலீஷ் ஸ்கூல் தேவையில்லைன்னு தப்பா வழங்கப்படாது. நான் சொல்ல வாரேன் என்றால் வீட்டுக்குள் இஸ்லாம் இருக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன் ஒரு ஆங்கில பாடசாலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் வருகின்றார்கள். அங்கே அந்த ஆங்கில பாடசாலைக்கு முன்னால் இஸ்லாம் என்று இருக்கும், இஸ்லாமிய ஆங்கில பாடசாலை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை இடத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் கை கொடுத்து வருகின்றார்கள் ஸ்டாஃபுக்கு எல்லாம். இது போட்டோவாக வெளியில வருது. அந்த ஸ்டாஃபுக்கு கை கொடுத்ததுல யார் அம்பிடுறாங்க தெரியுமா? முஸ்லிம் ஸ்டாஃப், லேடிஸ், லேடிஸ்களுக்கெல்லாம் அவர் கை கொடுக்கிறார். அப்படியே 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கை கொடுக்கின்றார். இது அந்த பெற்றார் சமூகம் எப்படி பார்த்துச்சு தெரியுமா? அது ஒரு கௌரவமா பார்த்துச்சு. எங்களோட பிள்ளை பாராளுமன்ற உறுப்பினரை கை கொடுத்திருக்கு. அண்மையில் ஒரு சகோதரர், மொழி கொஞ்சம் வாங்க, நானும் போறேன், என்ன தெரியாது, இந்த வீடியோக்கும் இந்த போட்டோவும் பாருங்க, என் மகன் விஜயோட இந்த கட்டாரை வச்சு போட்டோ எடுத்துக்கிறேன்றார். பாருங்க, என் மகன் விஜயோட கட்டாரை வச்சு போட்டோ எடுத்துக்க பாருங்க. இவர் எந்த ஸ்டைல சொல்றாரு தெரியுமா? அவர் தனி ஒரு குதூகலம், சந்தோஷமா சொல்றாரு. சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இது உண்மையான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற தந்தையாக இருக்க முடியுமா? ஏன் நம் சிறார்களை இவ்வாறு அழைத்து செல்லுகின்றார்கள்? இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அந்த உணர்வு தெளிவாக இருந்தால் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவதற்கு பின்னிக்க கூடாது, மார்க்கத்தை சேர்த்து ஊட்ட வேண்டும். விரும்பியோ வெறுத்தோ வீட்டுக்கு முன்னிருந்து வாகனத்தில் ஏறுகின்ற நேரம் ஊர் மக்கள் பார்க்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக சோள தலையில போட்டு வெள்ளையில ஸ்கூல் கவுன போட்டு அதுக்கு ஒரு பாய்கரசில போட்டுக்கொண்டு தான் மகள் ஏறுறார். சிங்கள பாடசாலைக்கு போகின்றவர் பாடசாலை நெருங்குகின்ற நேரம் வேனுக்குள்ள வச்சு பாய்கரசனை கலற்றால், சோழ கலற்றால், அப்படியே பேகுலுக்கு போகுது, பாடசாலை நோக்கி போய் படிக்கிறார். இது என்ன படிப்பு என்று கேட்டு பாருங்களேன். நீங்க பேசுவீங்க தான், சிங்கள ஸ்கூலுக்கு போட்டா தானே லேசா எல்லாம் கிடைச்சும். சகோதரர்களை, இது என்ன படிப்பு என்று கேட்டு பாருங்கள். இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஆண் டீச்சர்ஸ்மார் வருகின்றார்கள். ஒரு பெரும்பான்மை இடத்தை சேர்ந்த பெண்மணி ஆண்களுக்கு உன் பஸ்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் எப்படி நிற்பாளோ அது போன்று நீங்க பெற்ற மகள் அங்கே அந்த பெரும்பான்மையின் ஆசிரியருக்கு முன்னால் அறகுறையான ஆடையில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம். இது ஒரு தூய்மையான இலக்கை நினைக்கின்றீர்களா? இது தூய்மையான இலட்சியத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு பிரயாணமா? சமூகத்திலே நிறைய சீர்கேடுகள், நிறைய மோசங்கள். சுப்ஹானல்லாஹ் சகோதரர்கள், நீங்கள் பார்க்கலாம், நாளுக்கு நாள் நீங்கள் கேள்விப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற எமக்கு மிக பயங்கரமான தகவல்கள். அண்மையிலே 11 வயது ஒரு பெண் பிள்ளை கருவுட்டு விட்டால், இதை கலைப்பதற்கு வைத்தியரிடத்தில் போனால், இந்த பேபி 11 வயசுக்குள்ள கருவை கலைச்சால் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் குழந்தைக்கு ஆபத்து, குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுக்க விட வேண்டும் என்று சொன்னார்கள். காரணகர்த்தா பார்த்தா வீட்டுக்குள்ளே தாத்தட மாப்புலேண்டு ஆய்வு கிடைச்சிச்சு. நான் என்ன சொல்ல வருகிறேன்? இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாம் எமக்காக பிரார்த்திக்கின்ற சாலிகான பிரஜைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராக வேண்டும். வாட்ஸ்அப்ல சில மெசேஜ்கள் நீங்க பார்க்கலாம், வீடியோக்கள் பார்க்கலாம். தன்னுடைய கற்பை ஒரு தமிழனிடத்தில், தமிழ் சகோதரனிடத்தில் இழந்துவிட்டு காலை பிடித்து கெஞ்சி கதறி அழுகின்ற காட்சியை பார்க்கலாம். கெஞ்சி கதறி அழுகிற வாழ்க்கை பிச்சை கேட்கிறார். கெஞ்சி கதறி கடைசான சொல்றார், உண்ட வாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன்டா, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுதாண்டே. ஒரு முஸ்லிம்கள் ஒரு தமிழ் போயிடம் கேட்கின்றால், இது எங்கே? இலக்கை நோக்கி ஒழுங்காக பயணித்தால், சரியான ஒரு இலட்சியம் இருந்தால், சகோதரிகளே, என் பிள்ளைகளுக்கு பின்னால் நாம் இருக்க வேண்டும். அவர்களை நான் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு பெண்மணி பேட்டி காணுகின்ற நேரம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கருப்பு இஸ்காப் கட்டி, பக்கத்திலே குத்துக்கல்லுமாறு உம்மா, அவள் கண்ணாடி போட்டு இஸ்காப் கட்டி அபாயா போட்டு, பக்கத்திலே சகோதரி உம்மாவும் 2 மகளும் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு நடிகண்ட பேர் சொல்றார், என்ன எனக்கு ஒருத்தனை பேரை சொல்லி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் என்று, அவன மாதிரி மாப்பிள்ள தான் எனக்கு பார்க்கவும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்றான். சகோதரிகளே, அங்கிட்டு தங்கத்தை காட்டி நீங்க என்றார். அவன் இன்னொரு நடிகண்ட பேரை சொல்லி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? உசிர் என்றார். சகோதரிகளே, நான் கேட்கிறேன், ஒரு 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 மார்க்கத்துக்கு இல்லாத, குர்ஆன் சுன்னாவுக்கு இல்லாத மாற்று மாத்தில இருக்கின்ற ஒருவன் ஏழைகளுக்கு உயிரை விட மேன்மையாக போனார். தெளிவான இலக்கு காட்டப்படவில்லை,
தெளிவான இலட்சியத்தின் பால் செல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு தூய்மையான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள், ஒரு தூய்மையான இலட்சியத்துக்காக வாழ வேண்டியவர்கள். எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்களை பாருங்கள். அடுக்குமாடி பில்டிங்களை வசிக்கவில்லை, டைல் பிடிக்கப்பட்ட அறைகளை வசிக்கவில்லை, சொகுசான வாகனங்கள், ஏசி அறைகள், ஃபேன் விசிறிகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. எழுந்திருந்தால் முகட்டில் தலைமுட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சுவற்றில் கால் மட்டும். அந்த வீட்டுக்குள் அவர்கள் கண்ட நிம்மதி பெருசி. ஏன்? தூய்மையான இலக்குக்காக பயணித்தவர். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனா வாழ்க்கைக்கு வந்து விடுகின்றார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் முறையிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரே ஆடையை போட்டு 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 அடையாளம் நிக்குது. யார சொல்ல பனியனை போட்டு போட்டு செருப்பு போட்டு போட்டு அடையாளம் நிக்குது தானே, அடையாளம் மேனியில நிக்குது. யார சொல்லலாம் அல்லாஹ் தூதரே, உண்ணுவத குணவில்லை. யார சொல்லலாம் ஈச்சம்பழத்தை திண்டு 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 அஹ்ரக புத்தூனா தம், ஈச்சம்பழத்தை திண்டு திண்டு வயிறு பத்தி எரிது. யார சொல்லலாம் மாமிச வகை உணவுக்காக துவா கேட்க மாட்டீங்களா? அவங்க இலக்க பாருங்க, ரசூல்ல காட்டின டக்குன்னு இலக்க மாத்திரத்தை பாருங்க. எப்படி? மாமிச வகை உணவுக்காக துவா கேளுங்களே என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆத்திரம் வந்துச்சு, கண்ணீரே வார மாதிரி மிம்பர்ல ஏறினாங்க. ஹமிதுல்லா வாசனாலை அல்லாஹ் போற்றி புகழ்ந்து துதித்தார்கள். அம்மா பாய் தோழர்களே, மக்கா வாழ்க்கை ஞாபகமா? பிலாலை உங்களுக்கு தெரியுமா? சோயபே உங்களுக்கு தெரியுமா? அம்மாது யாசிரி உங்களுக்கு தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் என்ன கஷ்டப்பட்டார்கள்? மதீனாக்கு வந்து விட்டோம், இஸ்லாம் வளர்ந்து விட்டது. தோழர்களே, ரோம பாரசீகத்தை நீங்க வெற்றி கொள்வீர்கள். என்னுடைய தோழர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லட்டுமா? இந்த முஹம்மத் ஒரு மாமிசத்துண்டை கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நான் அந்த மாமிசத்துண்டை கண்டால் சத்தியமாக நான் தின்ன மாட்டேன், உங்களுக்குத்தான் பிரித்து தந்து விடுவேன். தோழர்களே, இறைச்சி துண்டை இந்த முகம்மது கண்டு பல நாட்கள் கண்டா நான் தின்ன மாட்டேன், உங்களுக்குத்தான் பிரித்து தந்து விடுவேன். தோழர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகின்றேன். அவங்களுடைய இலக்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை பாருங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகின்றேன். ரோம பாரசீகத்தை எல்லாம் வெற்றி கொள்வீர்கள். ரோம பாரசீக தங்கம் வெள்ளி நாணயங்கள் எல்லாம் உங்களோட காலடியில் வந்து முத்தமிடும். ரோம பாரசீகம் அப்படியே உங்கள்கிட்ட வந்து குவியும். இப்ப அடுத்தது என்ன கட்டிக்கணும்? அடுத்து என்ன பதவி வரணும்? மாஷா அல்லாஹ், ரோம பாரசீகம் எல்லாம் வரப்போகுது, பரக்கத்தோட வாழ்க்கை வரப்போகுது யோசிக்கணும். பாருங்க, ஒரு உம்மா மாப்பிள்ளை மகத்தா பேத்தாச்சு, 3 பிள்ளைகளோட வாழ்றாங்க. ஒரு மகனுக்கு 8 வயசு, அடுத்தவனுக்கு 7 வயசு, அடுத்தவனுக்கு 14 வயசு. இப்ப கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, என்னம்மா நீங்க கஷ்டப்பட்டீங்க, உண்மை நீங்க ஒரு சந்தோஷத்தையும் காணல. இன்ஷா அல்லாஹ் உங்களோட 3 படிய மாதிரி வளர்ந்துட்டா உங்களுக்கு நல்ல கஷ்டம் பரக்கத்தான். உங்களோட 14 வயது மகன் இருக்கிறானே, அவன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 4-5 வருஷத்துல உங்களோட நல்லா வச்சு பாப்பான். யோசிக்காதங்க. இப்ப இந்த உம்மோட மனசு என்ன படுது, என்ன சந்தோஷப்படுது? என் மகன் வருவான், அனுப்பி இப்ப 14 வயசு, இன்னும் 5 வருஷத்துக்கு இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவான், என்ன வளமாக வாழ வைப்பான் கனவு காண்றது இயற்க. நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைச்சி துண்டை கண்டிருந்தால் நான் உங்களுக்கு தந்திருப்பேன், நான் கூட காணல. ரோம பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள், எல்லாம் உங்களோட காலடியில வந்து மண்டிடும் என்றாங்க. உடனே நபித்தோழர் என்ன கேட்டாங்களா தெரியுமா? நஹ்னு யௌம இதில் கைர். அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இன்றிருக்கின்ற இந்த நாள் நல்ல நாளா, அன்று நாம் சந்திக்க போகின்ற நாள் நல்ல நாளா? நாம் இன்று ஈச்சம்பழத்தை திண்டு திண்டு வயிறு பத்தி எரியுது, ஒரே ஆடையை போட்டு 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 அடையாளம் நின்று இருக்குது. இந்த நாள் நல்ல நாளா? இல்லை, ரோம பாரசீகம் எல்லாம் கைப்பற்றப்பட்டு உலகமே வந்து குவிய போகுது, அந்த நாள் நல்ல நாளா? இல்லை தோழர்களே, நீங்கள் இருக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். இந்த நாள் நல்ல நாள். நிச்சயமாக அந்த நாள் வந்தால் உங்களுக்குள்ளே போட்டி, பொறாமை, குரோதம், விரோதம், அடிதடி, வெட்டுக்கொத்தி எல்லாம் வந்துடும். இதுதான் நல்ல நாள் என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் ட்ரக் உணர்வு அப்படியே மாறி பேசுகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் தெளிவான இலக்கையை நோக்கி பயணித்தவர்கள். ஒரு நபித்தோழர் வர்றார், அம்ர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஈச்சம்பழத்தை கையில் வச்சு கொண்டு நிற்கிறார். இன் குதில்து ஃபஐன அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே நான் இப்ப கொல்லப்பட்டால் எங்கிருப்பேன்? கலஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் இருந்தாங்க. கையில் இருந்த ஈச்சம்பழத்தை எடுத்தவர் வீசினார். இதை தின்றதுக்கு பயன்படுத்துற நேரம் மிச்சம். குவிந்தார், குதித்தார், பல தலைகளை வெட்டி 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 போனார். சுப்ஹானல்லாஹ், ஷஹீதாகி போனார். சகோதரர்களே, எத்தனை 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 பேரை பார்க்கிறார். இலக்கில் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், இலக்கிலே அவர்கள் தோல்வி அடையவில்லை.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தூய்மையான ஒரு இலட்சியத்துக்காக வாழ்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும் சகோதரர், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய கடைசி நேரம், சுப்ஹானல்லாஹ், அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆண்டவர்கள், மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆண்டவர்கள் தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஒரு இலக்குக்காக வாழ்ந்தாருன்னு பாருங்க. அரச சிம்மாசனத்தில் வீறு நடை போட்டு கட்ஸோடு இருக்க வேண்டியவர் ஒரு நாள் ஓடி வாராரு, சும்மா ரோட்டில் ஓடி வாரார், ஒரு துண்டை தோல்ல போட்டுக்கொண்டு. ஒரு அடிமை, ஊர்லிக்கு ஒரு சாதாரண குடிமகன், முமின்களின் தலைவர் எங்க ஓடுறீங்க? பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகம் ஒன்று பிச்சு கொண்டு போயிருந்துச்சு, அதை தேடி ஓடுறேன் என்றார். பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகம் ஒன்று பிச்சு கொண்டு வைத்து பாரு, அதை தேடி ஓடுறேன்டாரு. முமின்களின் தலைவரே, நீங்க போகணுமா? என்ன மாதிரி அடிமைட்டு சொல்லலாமே, நான் தேடிக்கிட்டு வந்திருப்பேனே. அபுதும் மின்னி, என்னோட ஒரு அடிமை இருக்காப்பா, நானே ஒரு அடிமை வேண்டாம். யாரு சொல்றது? சொன்னவர் யாரு? சொன்னது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல. சொன்னது யார்? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆண்ட ஜனாதிபதி சொல்றார், அபுதும் மின்னி, நானே ஒரு அடிமைப்பா, என்ன விட அடிமை இருக்கா? நான் தான் போவேன். நதி கரையிலே ஒரு ஒட்டகை செத்து மடிந்தால் உனக்கிட்ட கேள்வி இல்லை, எனக்கிட்ட கேள்விக்கு நான் தான் போவேன் என்று போனார் என்றால் இலக்கை நோக்கி பயணித்தவர். சகோதரிகளே, பைத்துல் முகத்தஸுடைய சாவி கைப்பற்றப்பட்டு கொடுக்கப்பட போகுது. அவர் சொல்றார், பாதிரி சொல்றார், இந்த சாவியை உங்களுடைய தலைவர் உமரிடம் தான் கொடுக்க வேண்டும், வர சொல்லுங்கள். 250 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் நோக்கி வருகிறாராம். சகோதரர்களே, ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? அவரோட வருகின்ற ஒருவரிடத்து ஒப்பந்தம் என்ன? நான் 2 பேரும் ஏறி கொஞ்சம் தூரம் போவோம், அதுபோல இறங்குவோம், நீ கொஞ்சம் ஏறி இருக்கணும், அதுபோல நான் இழுத்து கொண்டு வருவேன், அதுபோல நான் ஏறுவேன், நீ இழுத்து கொண்டு வரணும். சார், இப்படியே பைத்து கடைசாக அந்த எல்லை அடைகின்ற நேரம் கலீஃபா கீழே, பெரியவர் மேல், அடிமை மேலே, கலீஃபா கீழே, அவர் மேலே. சகோதரர்களே, அமீன் ஹாதில் உம்மா அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஓடி வருகின்றார், ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகின்றார். என்ன தலைவரே, உங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க, நீங்க வேற போட்டிக்கிற ஆடையை பார்த்தா ஓட்ட போடப்பட்ட ஆடையா இருக்குது, நீங்க வேற இப்படி வந்திருக்கிறீங்க, இந்தாங்க இந்த ஆடையை மாத்துங்க, இப்ப நீங்க தானே உட்கார்ந்து வர வேண்டியது, அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம். அமீன் ஹாதில் உம்மா அப்துல்லா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்களாம், எப்படி தெரியுமா? இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர், இந்த சமூகத்தின் நம்பிக்கை காப்பாளர் என்று சொன்ன ஒருவர் நீங்க மட்டுமில்லாத வேறொருவர் சொல்லி இருந்தால் நடக்கிறது வேற. அப்படியே போய் வாங்கினார் அந்த சாவியை. சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இலக்கை நோக்கி பயணிக்கிறவனை பொறுத்தவரை இதெல்லாம் பொருட்டல்ல, இதெல்லாம் அவனுக்கு பெரிசே இல்லை. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி தருவாய் அபூ லுஅ்லுஅ அல் மஜூசி என்பவர்கள் குத்தப்படுகின்றார்கள், உணவுக்குழல் வெட்டப்படுகின்றது, மரணப்படுக்கையிலே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், ரத்தம் வடிந்தோடுகின்றது. தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு கையில், அதாவது மடியிலே தலை இருக்கின்றது. என் அருமை மகனே, என்ன கீழே போடு, ரத்தம் வடிந்தோடட்டும், கீழே போடுகின்றார், காதை வைக்கின்றார், ஒரு முணுமுணுப்பு சொல்லுகின்றார், வைலி வவைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி இல்லம் யர்ஹம் ரப்பி, எனக்கு இந்த உம்மத்தின் கேடுதான், என் ரப்பி எனக்கு கருணை செலுத்தாவிட்டார். கடைசி சந்தர்ப்பம் இலக்கை நோக்கி பயணித்தவுடைய வாயிலே வருகின்ற வார்த்தை என்ன வார்த்தை வருது? மகனே, என் அருமை மகனே, மூமின்களின் தாயிடம் நீ போக வேண்டும். அவர் ஏற்கனவே சொல்லி வைக்கிறார், நீ போக வேண்டும், நான் சலாம் சொன்னதாக நீ சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அடங்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் மகனே ஒரு இடம் இருக்கு. இவர் யாரு? உலகத்தில் இவரை விட ஆண்டவங்க யாருமே இல்லை. சுலைமான் நபிக்கு பிறகு இவர் தான். ஆட்சி கட்டில விட்டுட்டு போறேன், ஆட்சி கதையை விட்டுட்டு போறேன், பிரமாண்டமான படைகளை விட்டுட்டு போறேன், சுப்ஹானல்லாஹ், அப்படி விரல சொல்லி நான் நிக்கிற அளவுக்குள்ள பெரிய கிரௌடை விட்டுட்டு போறேன், பெரிய பெரிய அதிகாரங்கள் விட்டுட்டு போறேன், அந்த கவலை இருக்கணும் இல்லையா? வரவே இல்லையே. என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே, மூமின்களின் தாய்க்கு நான் சலாம் சொன்னதாக சொல். அந்த இடத்தில் அவர்தான் அடங்கப்பட வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிற இடம், அந்த இடத்தில் உன் தந்தை அடங்குவதற்கு விரும்புகின்றார், நல்லமா விருப்பமா என்று கேட்கிறாரு. மூமின்களின் தாயே, என் தந்தை உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்,
அந்த இடத்தில் உங்களுடைய தந்தைக்கு பக்கத்தில் அவர் அடங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகனே, உன் தந்தை முந்தி மரணித்தால் தாராளமாக நீ அடக்கிக்கொள், அல்லாஹ் எனக்கு வேறு இடத்தை வைத்திருப்பார். ஜனாசாவை கஃன் செஞ்சு மீண்டும் தூக்கி கொண்டு வந்து மீண்டும் கேட்கிறார், தாயே பூரண சம்மதமா, அடக்கட்டுமா? சகோதரர்களே, இலக்கை நோக்கி பயணித்தவர்களுடைய கடைசி ஆசை அப்படித்தான். இந்த உலகத்தை நான் கட்டியால் வந்தவர்கள் அல்ல, தூய்மையான ஒரு இலக்குக்காக, உன்னதமான ஒரு லட்சியத்துக்காக வந்தவர்கள். நாம் எங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? தெளிவான முனாஃபிக்குகளை எங்களுக்குள்ள இனம் காணலாம். தெரியுமா? சுபஹ் தொழுகை பாரமாக இருக்கும், இஷா தொழுகை பாரமாக இருக்கும், ஜமாத்துக்கு வர மாட்டார்கள். சகோதரர்களே, நாம் எங்கு இருக்கின்றோம்? தூய்மையான இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாம் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? அது குர்ஆனோடு நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த மஸ்ஜித் குர்ஆன் சுன்னாவுக்காக கட்டப்பட்ட மஸ்ஜித். உங்களுக்கு ஃப்ரீயா குர்ஆனை படிச்சு தர போறோம், தஜ்வீதெல்லாம் படிச்சு தர போறோம் வாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? சும்மா ஃப்ரீ எத்தனை பேர் வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? வரவே மாட்டோம் சகோதரர்களே. ஏன்? எங்களிடத்தில் இலக்கு தெளிவாக பதியப்படவில்லை. உண்மையான இலக்கு எங்களிடத்தில் வரவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத் என்பது நிச்சயமானது, உண்மையானது, உறுதியானது, சொல்லி சொல்லி வரக்கூடியதல்ல. அடுத்த செகண்ட் அது வரலாம், அடுத்த செகண்ட் அந்த மௌத் வரலாம். நான் என்னை தயார் நிலையில் வைத்திருக்கின்றேனா? உண்மையிலே நான் தூய்மையான ஒரு இலக்குக்காக வாழுகின்றேனா? இந்த உலகம்தான் என்னுடைய உண்மையான இலக்கு என்று நான் வாழுகின்றேனா? சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை மாத்திரம் உங்கள் மனதிலே பதிய வையுங்கள். நீங்களோ நானோ மரணித்தால் நீங்கள் மிகப்பெரிய, இந்த காலிக்கே நீங்க தான் கோடீஸ்வரன். இந்த உரையை கேட்கின்ற சிடியிலையோ ரேடியோவிலையோ நேரடியாகவோ கேட்கிற நீங்க தான் இந்த நாட்டுக்கே, இந்த ஊருக்கே பெரிய கோடீஸ்வரன். நீங்க இப்ப மௌத்தா பேசிட்டீங்க. உங்களுக்கு நாங்க தரப்போறது என்னன்னு நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வின் சத்தியமா சுன்னா அடிப்படையிலான 3 வெள்ளத்துணியை தவிர ஒரு ஒன்றையும் நாங்கள் தரமாட்டோம். நான் தான் மௌத்தா பேசி என் பேர்ல டெக்ஸ்டைல்ஸ்கள் வேணுமா, ஹார்ட்வேர்கள் வேணுமா, ஒரு தெருவே இருக்குது, மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான் வைங்க. எனக்கு நீங்க எதைத்தான் தரப்போறீங்க? 3 வெள்ளத்துணியை தவிர வேறொன்றையுமே தரமாட்டேன். இதுதான் உண்மை. பில் கேட்ஸே மரணித்தாலும் அவனுக்கென்றுள்ளது. சகோதரர் முஸ்லிமாக இருந்து மரணித்தால் அவருக்கு நாங்கள் 3 திரியத்தான் கொடுப்போம். சவுதி மன்னர் மரணித்தார், உலகமே அசந்து போனது, அதிர்ச்சி அடைந்தது. ஏன் தெரியுமா? இவ்வளவு சுலபமாக ஜனாசாவை தூக்கி விட்டார்களா? சகோதரே, குறுகிய 2-3 சில மணித்தியாலங்களிலே அந்த ஜனாசா எடுக்கப்பட்டது. இதுதான் யதார்த்தம். காற்று ஊதப்பட்ட பலூன் போலதான் உங்களுக்கும் எனக்குள்ள பெருமதி. இலக்கை நோக்கி தெளிவாக பயணிப்போம், தூய்மையான இலக்குக்காக வாழுவோம், இலட்சியத்துக்காக வாழுவோம். சகோதரர்களே, இந்த மண்ணிலே வாழ்ந்த காலம் மிச்சம், வாழப்போகின்ற காலம் மிக மிக குறைவு. எங்களுடைய குழந்தைகளை தூய்மையான இலக்கை நோக்கி நகர்த்துவோம். எமக்காக துஆ செய்கின்ற சாலிகான பிள்ளைகளை அவர்களை உருவாக்குவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் தூய்மையான அந்த இலட்சிய வாழ்ந்து, தூய்மையான இலக்குக்காக வாழ்ந்து, நல்ல சாலிகான பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கி எங்களுக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல பிரஜைகளாக இந்த மண்ணில் அவர்கள் உருவாக்கி வைத்துவிட்டு மரணிக்கின்ற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்து நாளை விசாலமான அந்த சுருக்கத்தை சந்திக்கின்ற வாய்ப்பையும் ரஹ்மத் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.